ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 7 நாட்கள் பதிவில் டிசம்பர் 16 முதல் டிசம்பர் 22 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள 7 நாட்களுக்கு மேஷ லக்னத்திற்காக பதிவினை பார்க்க இருக்கிறோம். இப்போ கிரக நிலைகள் எடுத்துட்டிங்கன்னா, மேஷ லக்னத்திற்கு மூல நட்சத்திரம், அதாவது 9ஆம் இடமான தனுசு ராசியில் சூரியன் போய் தனுசு ராசியில் சூரியன் இருப்பார். அதே போல் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார். புதனும் தனுசு ராசியில் இருக்காங்க. குருவானவர் லக்னத்திலேயே இருக்கார். சுக்கிரன் 7ஆம் இடத்துல துலா ராசியில் இருக்காங்க. சனி லாபஸ்தானத்தில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு விரயஸ்தானத்தில் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். கேது 6ஆம் இடமான சத்துரு ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ நம்ம இதையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய இந்த சிஸ்டத்தில் நட்சத்திர ரீதியாக கிரகங்கள் பல பாவ தொடர்புகளை பெற்று பலன் தருகிறது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். முதல் நாள் சனிக்கிழமை 16ஆம் தேதி அன்னைக்கு திருவோண நட்சத்திரம். சாயந்தரம் 6:24 வரைக்கும் திருவோண நட்சத்திரம். அதாவது காலையில் 6:24 தொடங்கி இருக்குது. அன்னைக்கு ஃபுல்லாகவே திருவோண நட்சத்திரம். இப்போ நமக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னா அது சொந்த நட்சத்திரம். சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் தொழிலுக்கு பலம் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அது உணவு, உடை, மருந்து, உற்பத்தி சார்ந்த துறைகள், விவசாயம் மற்றும் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறது, நீர் வளத்தை சார்ந்து திரவ பொருட்கள், பழங்கள், பண்ணைகள், காய்கறிகள் எல்லாத்துக்குமே இந்த சந்திரன் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அப்போ இந்த நாளில் நமக்கு மேன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு. சந்திரன் சந்திரனாகவே செயல்படுவார். அடுத்த நாள் 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம். அதாவது மதியம் 3:44 வரை மகர ராசியில் உள்ள அவிட்டமாகவும் அதற்கு மேலே கும்பராசியில் உள்ள அவிட்டமாகவும் சந்திரன் பயணிப்பார். அப்போ அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 8ஆம் இடத்துல கேட்டையில் இருக்குது, புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் அப்படிங்கிறது நமக்கு மாறிடுறதுனால இப்போ 8ல் புதன் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால புதனை போல பலன் தருவார். அப்போ 8ஆம் இடத்துக்கு உண்டான விஷயத்தை அதிகமாக பண்ணுவார். 8ஆம் இடம் என்பது என்ன? கடின உழைப்பு அப்படிங்கிறது. வேலை செய்கிற நாளாக இருந்தால் அது அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த நாட்டில் ஏதாவது ஒரு புதிய தகவல் வர்றதோ, அதுக்காக நம்ம போய் ஒரு திடீர் பிரயாணம் பண்ணுறதோ, இது மாதிரியான விஷயங்களை அங்கே கொண்டு நமக்கு லக்னாதிபதியே செவ்வாய் தான். ஆனால் அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் புதன் மாதிரி செயல்படுறாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உணவு மூலம் வரக்கூடிய ஒவ்வாமை நோய்கள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறது, குடல் சம்மந்தப்பட்ட உபாதைகள், இதையெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். 18/12/2023 திங்கட்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் ராகுவை போல பயணிப்பார், ராகுவாக பயணிப்பார். ஏற்கனவே சனி அங்கே சதய நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கார், லாபஸ்தானத்தில். அப்போ இந்த சனி சந்திரன் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த சனி சந்திரன் 11ஆம் இடத்துல அப்படிங்கிறது, 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு, மூத்த சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை, இதில் எல்லாம் சில பேருக்கு எமோஷனலி அட்டாச்சாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளில் கலந்துக்கிறது, இது மாதிரியான தொடர்புகளை ஏற்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் நமது ஜனன ஜாதகத்தில் இந்த ராகுங்கிறவர்
12 பாவ அதிகாரிகளில் 8ஆம் பாவ அதிகாரியாகவோ 12ஆம் பாவ அதிகாரியாகவோ வந்துடக்கூடாது. அப்படி வந்திருந்தால் இன்றைக்கி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த சந்திரனும் ராகுவாக செயல்படுகிறார், சனியும் ராகுவாக செயல்படுகிறார். ராகு நமக்கு 12ஆம் இடத்துலையே இருக்கிறார். அதனால் அதை செக் பண்ணிக்கணும். அதே போல் டிசம்பர் 19 செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. குரு நமக்கு லக்னத்தில் தான் இருக்கார். நமக்கு பாக்யாதிபதி லக்னத்தில் கேது மாதிரி செயல்படுறாரு. பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் அதே மூல நட்சத்திரத்தில் இன்னொரு கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த குரு சூரியன் புதன் இந்த காம்பினேஷன் ஏற்படுகிறது. இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு புதிய நபர்கள் சந்திப்பு, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதில் ஏற்படக்கூடிய ஒரு புதிய திருப்பங்கள். இப்போ ஆராய்ச்சி கல்வி படிக்கிறீங்க, அதில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, அதில் ஈடுபாடு ஏற்படுறது, வெளிநாட்டு தொடர்பு சார்ந்த நடவடிக்கைகள், வெளிநாடு வேலைகள், ஆராய்ச்சி கல்வி வேலைகள், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணும் இன்றைக்கி. ஏன்னா நமக்கு 6ஆம் வீட்டில் தான் கேது இருக்கார், வேலைங்கிற இடத்துல தான் கேது இருக்கார். அந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த குரு சூரியன் புதன் இவங்கெல்லாம் பலன் தர்றாங்க. அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் அவர் வேலைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நமக்கு நேரம் 7ஆம் வீட்டை பார்க்குறதுனால உறவுக்கும் சப்போர்ட் பண்ணுறார். அடுத்த நாள் டிசம்பர் 20 புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது மீன ராசியில் சந்திரன் மாறிடுறார். இரவு 10:57 வரைக்கும் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ சனி நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவுகளுக்கும் மற்றும் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறது, வேலை சார்ந்த டெவலப்மெண்ட்டு ஒரு ஸ்மூத்தாகவே எல்லா வேலையும் ஈஸியாக முடிகிற மாதிரியே பயணிக்கும். இன்றைய நாள் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள். இப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமுமே இல்லை. அதனால் நம்ம சனி ராகு போல் செயல்படுறார். அப்படிங்கிறதுனால இந்த லாபஸ்தானத்தினுடைய தன்மையை நமக்கு மிகுதியாக தருவார். டிசம்பர் 21 வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். நமக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் புதன் மாதிரி செயல்படுறாரு. புதன் நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், கேது மாதிரி செயல்படுறாரு, கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சூரியனோடையும் சேர்ந்து இருக்கார், குருவும் கேது நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ இந்த புதன் கூட்டணி, இந்த சூரியன் புதன் குரு கூட்டணி மற்றும் இந்த புதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் கூட 8ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ வேலை சார்ந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு இன்டர்னல் சேஞ்சஸ் கொடுக்கும், அல்லது ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம். அதே போல் புதிய நபர்கள் சந்திப்பின் மூலம் பலன்களை தரும். கடைசி நாளான வெள்ளிக்கிழமை 22/12/2023 அஸ்வினி நட்சத்திரம். நம்ம மேசராசியில் சந்திரன் வர்றாரு, அதாவது கேதுனுடைய நட்சத்திரத்தில் நைட்டு 9:35 வரைக்கும் இருக்கார். அதே கேது நட்சத்திரத்தில் தான் குருவும் போயிட்டுருக்காரு. சூரியன் 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த நாளும் நமக்கு ஆன்மீகம், பெரியோர் ஆசீர்வாதம், பூர்வீகம் சார்ந்த குலதெய்வம் சார்ந்த அருள், இதெல்லாம் நன்மைகள் நடக்கும். கோவில் காரியங்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் சிறப்பை கொடுக்கும். இந்த வகையில் இந்த 7 நாட்களினுடைய பலனை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.